ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, எந்திர உலகத்துல சிண்ட்ரெல்லா. எந்திர கோட்டைகள் நிரம்பி உள்ள கியர்ஃபோர்ட் நகரம் இருந்தது. புகை சூழ்ந்த கோபுரமும் வானத்துல மிதக்கிற கப்பல்கள் இருந்தது. அந்த ஊர்ல சிண்ட்ரெல்லான்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவளோட அப்பா மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரா இருந்தாங்க. ஆனால் அவரோட மரணத்திற்கு அப்புறம் சிண்ட்ரெல்லாவோட வாழ்க்கை முறையே மாறிட்டு. அவளோட சித்தி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஒரு வேலைக்கார பொண்ணு மாதிரி நடத்துவாங்க. எந்திரங்கள் பழுது பார்க்கற வேலை மட்டும்தான் செய்யணும். எந்த ஒரு கண்டுபிடிப்பு வேலையும் பார்க்க கூடாதுன்னு அதட்டி வச்சிருந்தாங்க. அது மாதிரியே சிண்ட்ரெல்லாவோட நாட்கள் கடந்து போச்சு. ஆனா, அவளோட மனசுல ஒரு கனவு இருந்தது. இரவு நேரம் மட்டும் அவள ஒரு மறைக்கப்பட்ட இடத்துல தன்னோட கண்டுபிடிப்புகள உருவாக்கிட்டு இருந்தாள். ஒரு நாள் அந்த ஊருன்னு இளவரசன் வந்த கண்டுபிடிப்பாளருக்கான ஒரு பெரிய விழா நடத்த இருந்தான். இந்த விழால அரசவையோட முக்கிய மெக்கானிக்கல் பொறியாளர தேர்ந்தெடுக்க போறோம்னு அறிவிச்சாங்க. சிண்ட்ரெல்லா அந்த விழால கலந்துக்க முடிவு பண்ணாள். அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இதுதான் அவளோட வாய்ப்புன்னு முடிவு பண்ணா. ஆனால் அவளோட சித்தி அந்த விழாக்கு அனுப்ப மாட்டேன்னு உறுதியா இருந்தா. அந்த இரவு யாருக்கும் தெரியாம சிண்ட்ரெல்லா தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தா. அப்போ அங்க ஒரு நிழல் தெரிஞ்சுது. அது அவள் அப்பாவோட விசுவாசி. நீங்க ரொம்ப வளர்ந்துட்டீங்க சிண்ட்ரெல்லா. உங்களோட ஆர்வம், தன்னம்பிக்கை இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தபோது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திர உடைய எடுத்து காமிச்சாரு. அது முழுக்க முழுக்க எந்திரங்களால செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாம அதுக்குள்ள ஒரு மின்னழுத்த சக்தி உள்ள கருவி இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த நாள் முடிவுல நள்ளிரவு வந்ததும் இது பேட்டரி குறைஞ்சிரும். அதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பணும். சிண்ட்ரெல்லாவும் அந்த எந்திர ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த பட்டனை அழுத்தவும் தரையிலிருந்து மிதந்து போனாள். அரண்மனைக்கு வந்ததும் அங்க மின்னுற ஒளில நடந்து வந்தாள். அங்க நிறைய விஞ்ஞானிகள் வந்திருந்தாலும் அரசருக்கு சிண்ட்ரெல்லா மட்டும்தான் தெரிஞ்சா. அரசன் ஆச்சரியத்துல இது யார் கண்டுபிடிப்புன்னு கேட்டார். சிண்ட்ரெல்லா ஒரு சிரிப்போடு இது என்னுடைய கண்டுபிடிப்புதான்னு சொன்னாள். அவங்க 2 பேரும் தொழில்நுட்பமும் எதிர்காலத்த பற்றியும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நள்ளிரவு வரவும் சிண்ட்ரெல்லாவோட ட்ரெஸ் பேட்டரி குறைய ஆரம்பிச்சுது. உடனே அவள் அரண்மனைய விட்டு ஓடுனாள். அரசன் நீங்க யாருன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாரு. ஆனால் சிண்ட்ரெல்லா எந்த பதிலும் சொல்லாம அந்த ட்ரெஸ் ஆன் பண்ணி அரண்மனையிலிருந்து பறந்து போயிட்டா. போகும்போது அவளோட எந்திர கையுறை கீழே விழுந்துட்டு. அத அரசர் எடுத்து வச்சிருந்தாரு. அடுத்த நாள் அரசர் அந்த கையுறை யாரோடதுன்னு கண்டுபிடிக்க எல்லா விஞ்ஞானிகளையும் சோதனைக்கு கூட்டாரு. இதுல உள்ள உண்மைய சிண்ட்ரெல்லாவோட சித்தி புரிஞ்சுகிட்டாங்க. அதனால அவ ஒரு ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. ஆனா சிண்ட்ரெல்லா ஒரு திறக்கிற எந்திர கருவிய வச்சு அதிலிருந்து வெளியில வந்தாள். உடனே அவள் நம்ம அரண்மனைக்கு ஓடுனாள். அந்த எந்திர கையுறைய அவ கையில போட்டு அந்த எந்திர ட்ரெஸ்ஸ ஆன் பண்ணி காமிச்சதும் அரசருக்கு தெரிஞ்சது அவர் தேடின பொண்ணு இவதான்னு. உடனே அரசர் சிண்ட்ரெல்லாவ முதன்மை கண்டுபிடிப்பாளரா அறிவிச்சாரு. அவளோட அப்பா கனவ நிஜமாக்கிட்டாள். அவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தை வடிவமைக்க அறிவியல்ல ஆர்வம் காட்டினாங்க. கடைசில சிண்ட்ரெல்லா உலகின் பிரகாசமான அறிவியல் கண்டுபிடிப்பாளரா மாறினாள். கதையின் நெறி அறிவு, தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பே உண்மையான சக்திகள். பிறர் நம்மை கீழ்த்தரமாக நடத்தினாலும் நாம் எங்கள் திறமையால் உயர முடியும். அதிகாரம் அல்லது அழகு அல்ல, அறிவுசார் திறமைதான் உண்மையான வெற்றிக்கான வாய்ப்பு. சொந்த முயற்சி, சிந்தனை மற்றும் நேர்மையாக செயல்பட்டால் நம்முடைய எதிர்காலத்தை நாமே உருவாக்கலாம்.